ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொட்டேட்டோ ஸ்மைலிஸுங்கிறதே ரொம்ப ரொம்ப ஈஸியான சுலபமான ரெசிபி. இது வந்து வீட்லேயே இருக்கிற பொருள் வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். இது வெளியே வாங்கினாலுமே ரூ. 400 1/2 கிலோ இருக்கும். அது வந்து ஈஸியாக வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். அதில் வந்து 4லேருந்து 5 ஸ்பூன் வெள்ளை ரவை போட்டு நல்லா பிசையணும். பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கார்ன்ஃப்ளோரை போட்டு அந்த கார்ன்ஃப்ளோர் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு வேளை பகுதி இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளோர் போட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவு பண்ணுற மாதிரி தான் பண்ணணும். சப்பாத்தி மாவோட கன்சிஸ்டன்சி வரணும். அதுக்கப்புறமா ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் கார்ன்ஃப்ளோர் போட்டுட்டு என் கையில் இருக்கிற மாவுக்கு கொஞ்சம் பட்டரோ இல்லை எண்ணெயோ கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி ரோல் மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் திக்காக தான் பண்ணணும். நான் வந்து ஒரு முறுக்கு சுற்றுறோம் இல்லையா, அதோட வீல் எடுத்துகிட்டு ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களோட ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வாய்க்கு ஏதோ டம்ளர் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்து